அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எழுந்திருக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் எழுந்திருந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. ராஜா, நீங்க எங்களோடு கூட பேசுங்க. எல்லாரும் கண்களை மூடி என்ன பார்க்க கூடாது. நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, என்ன பார்க்க கூடாது. நானும் உங்களை போல ஒரு பார்வுள்ள மனிதன் தான். எப்படி அன்று எளிய நம்மை போல ஒரு பார்வுள்ள மனிதனாக இருந்த போது அவன் கருத்தாய் செபித்த போது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டாரோ, அதே போல நானும் ஒரு பார்வுள்ள மனிதன் தான். நீங்க என்ன பார்க்க கூடாது. கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்து அந்த விரைவு நீங்க எங்களோடு கூட பேசுங்க. அப்பா, நீங்க எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமா எங்களோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் உணர்வுப்பட்டு மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறான். நீங்க அந்த வேதம் சொல்லுகிறது எரேமியா 33:3, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு தாயே, என் அன்பு வாலிப பிள்ளையே, என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் நடுவிலே நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் நல்லா அனுமதிக்கலாமா? அப்பா, எங்களோடு கூட பேசுங்க ராஜா, எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆவியானவர் எங்காக விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்காக விடுதலை உண்டு. மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல துதிங்க. ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, பேசுவது ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தை அல்ல, நீங்க எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி உடைக்கிறவர்களாக எங்க வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, மனம் திரும்புதல் ஃபர்ஸ்ட் எங்களுக்குள்ள, எங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகட்டும் ராஜா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உடையவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்தில் நிற்கணுமே. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நாங்கள் உடைய வார்த்தைகளை நிலைநிறுத்தணுமே. ரீமா லீபா ஷிக்கரா துரபா. அப்பா, அவருடைய பிள்ளைகளை அபிஷேகப்பா, அபிஷேகப்பா, அபிஷேகம். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கண்டதாலே
அறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. மனதான கண்கள் என்னை கண்டதாலே நினைக்கலாம் உயிர் வாழ்கின்றேன். மனதான கண்கள் என்னை கண்டதாலே நினைக்கலாம் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உங்களுடைய காரணத்தினாலே அப்பா, ஒன்றுமில்லாத என்னை காரணத்தினாலே என்னை உயர்த்தி வைத்த நல்ல கிருபைக்காக உனக்கு நன்றி அப்பா. சொல்லுவோமா, ஆண்டவரே, அழகான கண்களை கண்டனாலதான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறப்பா. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறப்பா. நான் அன்றே மடிந்திருப்பேன், அன்றே நான் மடிந்திருப்பேன் ஆண்டவரே. 2011 நான் மடிந்திருப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய அழகான கண்களில் தேடி வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த சின்ன இந்த கிராமத்துல இந்த சபையில உங்க வார்த்தையை கொடுக்கும்படியாக நீங்க தெரிந்து கொண்ட நல்ல கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பேசுவதன் நான் அல்ல, பேசுவதன் நான் அல்ல, ஆவியானவர் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறப்பா. அடி புஜனமுள்ள ஊழியம் அடி நீ மறைத்து வெளிப்படும். எல்லா துணிகர மகிமைப்புகளும் மீட்பர் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் உட்கார்ந்து கொள்வோம். சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரோடு பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை அற்புத விசுவாச ஊழியர்கள் மிராக்கிள் ஃபெய்த் மினிஸ்ட்ரி மூலமாக ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த கிராமத்து பேர் என்ன தெரியுமா? சின்னத்தியா. எனக்கு சின்னத்தியா சின்ன சட்டியான்னு கேட்டேன். எனக்கு புரியல. சின்னத்தி இடத்தை கேட்டேன், இது சின்னத்தியா இல்ல சின்ன சட்டியான்னு கேட்டேன். சின்னத்தி. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். என்போடு கூட நாள அழைத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அது சொல்கிறார், நீங்க தனிமையிலே இல்லை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதோடு அழைத்த உங்களை ஆசீர்வதிப்பார். நேரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனம் சொல்லும் போது நீங்க எனக்காக மைக் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கேட்கிறவங்க நீங்க வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் அது 37, 38 நம்ம வாசிக்க கேட்போம். தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம் சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார்.
இதுல இந்த வார்த்தையை கேட்கும் போது அறுப்பு மிகுதின்னு வேலையாட்கள கொஞ்சம்னா என்ன? அறுப்பு மிகுதி வேலையாட்கள கொஞ்சம்னா என்ன சொல்லுங்களேன். நல்ல ஆண்டுடைய பிள்ளைகள் தானே, பேசணும். நீங்க நல்ல நான் உங்களுடைய ஒரு சகோதரனாக, உங்களுடைய ஒரு நண்பனாக, உங்களுடைய தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நீங்க என்னோட நீங்க சாதாரணமா நீங்க பேசலாம், சரிங்களா? பேசணும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நிறைய சபைகளுக்கு போனா அப்படியே பேசவே மாட்டாங்க. எங்க பெரிய பெரிய சபைகள்லாம் போனோம்னா ஊழியக்காரங்க சொல்றத ஒரு நோட் எடுத்து விடுவாங்க. நோட் எடுத்து கட 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 கடன்னு திருக்குவாங்க. இப்படி கிரிக்கிட்டே போவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனோம்னா மூடி வச்சுட்டு அவ்வளவுதான், துண்ட காலம் துணிய காலம் அடுத்த வேலைக்கு போயிடும். நல்ல கவனிங்க, நோட்ஸ் எடுக்கிறது தவறு கிடையாது. நோட்ஸ் எங்க எடுக்கணும்? அங்க எடுக்கக்கூடாது, இங்க எடுக்கணும். நீங்க அங்க காமிக்கிறீங்களே, இங்க எடுக்கணும். அப்ப சொல்லக்கூடிய வார்த்தையில நம்ம இருதயத்துக்குள்ள வெளியில வச்சிடணும், சரிங்களா? ட்ரெயின்ல ஒரு சமயம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ட்ரெயின்ல உட்காந்து அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு குறி சொல்லுகிற ஒரு மந்திரவாதம் சொல்லுகிற ஒரு சோசியலா அது என்னன்னு தெரியல, ஒரு மந்திரவாதி ட்ரெயினுக்குள்ள ஏறுறாரு. மந்திரவாதி ட்ரெயினுக்குள்ள ஏறுறாரு. இவன் என்னமோ சொல்லி அப்படி இப்படி ஏதாவது பண்ணி காசு கொடுக்கறதுக்கு என்னமோ பண்றான். ஆனா ஒன்றும் பலிக்கல. என்னடா ஒன்றும் பலிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியலன்னு சொல்லி இவனும் ட்ரை பண்ணி பார்க்கறான். பிசாசு சொல்றான், ஜெபிக்க முடியும், அவனால மந்திரவாதம் பண்ண முடியல. என்னன்னா ஜனங்களிடத்துல பேசி அப்படி ஏதாவது பண்ணி நயஞ்சகமா இப்படி அவன் இருதயத்துக்குள்ள அது கிடக்கு இது கிடக்குன்னு சொல்லி அப்படியே அவன் வசீகம் பண்ணி எல்லாத்தையும் உருவுறது அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி. அப்போ அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறணும்னா ஒன்றும் இதாகல. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்லுங்களேன். ஊழியக்காரங்க அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் இருந்தவங்க அவன் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அந்த பிசாசு சொல்றாங்க, இல்ல அந்த ஊழியக்காரத்துல பைபிள் இருக்குல்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நேரா போனா, ஐயா அந்த பசுத்த வேதாகமத்தை நீங்க வச்சிருக்கீங்க, அதை உள்ள வைங்க. நீங்க அது பைபிள் படிச்சுட்டே வர்றாரு, நீங்க உள்ள வைங்க. ஏன் பாரு, சரி நான் உள்ள வச்சிருக்கேன். திருப்பி அவன் பண்ணான். அந்த பரிசுத்த வேதாகமத்துல அவருடைய வார்த்தை இல்ல, திருப்பி அவன் சொல்றான், அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கான் மாம்சமும் சதையுமாய் அவருக்குள்ள அந்த வார்த்தை இருந்ததுனால பிசாசானா ஒன்றும் செய்ய முடியும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஞாபகம் வருது, தன்னுடைய செல்போன் நம்பரை மனப்பாடமா சொல்ல தெரியாது. அப்படிதான் நான் 2011 புழல் ஜெயிலுக்குள்ள இருந்தேன். புழல் ஜெயிலுக்குள்ள உள்ள தூக்கிக்குள்ள போட்டிருந்தாங்க. என்ன பாக்குறீங்க, கத்திக்கிட்ட எடுத்து போயிட்டேன் கொலை பண்றது. நம்புற மாதிரி இருக்கா? 2011 புழல் ஜெயிலுக்குள்ள இருந்தேன். அந்த ஜெயிலுக்குள்ள கிடைச்ச பரிசுத்த வேதாகமம் இன்னைக்கு ஊழியக்காரலாம் மாத்திருக்கு. அன்னைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிடிச்சி உள்ள போட்டிருக்குது 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் உங்களை கொண்டு போவேன். என்னடா நீங்க நிறைய வார்த்தையை கேட்டு என்னோட பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட வார்த்தை எல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு எந்த சபைக்கு ஆண்டு வார்த்தை கொடுக்க விரும்புகிறாரோ அது மட்டும் தான் நான் பேசுவேன். பாசம் 12 மணிக்கு சொல்லியிருக்கீங்களா? 12 மணிக்கு ஒரு முன்னப்பனால பரவாயில்ல, தெரிய மாட்டீங்கல்ல, நீங்க கொஞ்சம் இருங்க சரியா? அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் ஒரு 6 மாசம் ஒருத்தர் உள்ள இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கே தெரியாது. வீட்டுக்கே அவர் பிடிச்சி உள்ள போட்டாங்க, வீட்டுக்கே தெரியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம், ஏன் சொல்லுங்க? அவர் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு போன் நம்பர் தெரியாது. நீங்க உள்ளேதான் கிடக்கணும், வாட்ச் வாழ்க்கை ஃபுல்லா. அன்னைக்கு நம்பரை நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள அவங்க பெயில் எடுக்கிறதுக்கு என்ன வந்திருப்பாங்கல்ல, அடிதான். சாப்பாட்டுக்குள்ள என்னத்தையும் மருந்தை கலக்கி வச்சிருவோம், அடிமைதான். பாத்ரூம் பக்கத்துல கக்கூஸ் பக்கத்துல உட்காந்துதான் சாப்பிடணும். 2011 புழல் ஜெயிலுக்குள்ள ஒரு கோபத்தின் நிமித்தமாக பிசினஸ் காரணமாக என் வாழ்க்கையில நான் உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டேன். கை உடைக்கப்பட்டு 14 நாட்கள் குளிக்காம இந்த ஒரே ட்ரெஸ்ல 14 நாள் 14 days நான் இருந்தேன். எப்படி இருக்கும்?
14 நாள் குளிக்காம இல்லாம ஒரே ட்ரெஸ்ல அந்த பிச்சைக்காரங்க ரோட்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் உள்ள இருப்பாங்க. எப்படி இருக்கும்? பிச்சைக்காரங்க போல கிடந்த என்னை யாரும் பார்க்க வரல. எனக்கு ரொம்ப மெமரி பவர் ஜாஸ்தி. அப்ப நான் சில நம்பர்ஸ்லாம் வந்து ஞாபகப்படுத்துறேன். அதை வந்து அந்த ஒரு டைம் ஏஜி சர்ச்சில் இருந்து அண்ணா நகர் ஏஜி சர்ச்சில் இருந்து மாதம் மாதம் கைதிகளை சந்திப்பதற்கு இயேசுடைய அன்பை சொல்வதற்காக வருவாங்க. வந்து ஐயா இயேசுவை நேசிக்கிறாங்க. அன்புக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் இல்லையா? பாவிகளை ரட்சிப்பதற்காக நாங்கள் உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அன்னைக்கு சபையில வந்து எங்களோட நிலவரம் என்னன்னு சொல்றப்போ, இப்ப ஒருத்தர் போன் பண்ணி சொல்லணும்ல, எனக்கு மெமரி இருந்ததுனால அந்த வந்த ஊழியக்காரங்கிட்ட என் நம்பரை சொன்னேன். அவங்க உடனே இது பண்ணி காரியங்களை அவங்களுப்படுத்தினாங்க. அப்ப பாருங்க, அந்த 6 மாதம் அவர் நம்பரே வீட்டுக்கு தெரியாதவங்க நம்பரு உள்ள கிடக்குறாரு. இப்ப இதே உள்ள நான் ஞாபகமா இருந்தேன், ஏதோ ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா? நான் சொல்றேன், ஆண்டுடைய வார்த்தையை வந்து நம்ம இருதயத்துக்குள்ள வச்சிருக்கணும். எப்ப கேட்டாலும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்ல தெரியணும். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? தெரியும். சரி, இன்னொரு வார்த்தை கரெக்டா கேள்விலாம் கேட்பேன். சரிங்களா? அங்க டீச்சர் தான் கிடையாது. சங்கீதம் 16:8 என்ன சொல்லுது? உங்க வாழ்க்கையில நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. நான் சொல்றேன், எத்தனையோ நாட்கள் நீங்க ரொம்ப அசைக்கப்பட்டிருக்கிறீங்க. திருக்கதர்சனமா சொல்றேன், எத்தனையோ நாட்கள் அசைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த வாலிப நாட்கள்ல எத்தனையோ தரம் நீங்க அசைக்கப்பட்டிருக்கிறீங்க. இங்க பாருமா, எத்தனையோ நீங்க வாலிப நாட்கள்ல நீங்க அசைக்கப்பட்டிருக்கிற, தனிமையில அழுதிருக்கிற, சமாதானத்தை இழந்த ஒரு சூழ்நிலை வாழ்ந்திருந்திருக்கலாம். பரிசுத்தத்துக்காக உங்க வாழ்க்கையில நீங்க ஏங்க கூட செய்யலாம். உங்க வாழ்க்கையில எத்தனையோ நாள் அசைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டு ஒரு வாழ்க்கையில இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தாவீது அழகாய் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. காற்றோ மழையோ புயலோ வெள்ளமோ நிந்தைகளோ அவமானங்களோ என்னை தேடி வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், ஆண்டவரின் வலது பார்சத்தில் நான் வைத்திருக்கிறேன். அப்போ வார்த்தையானது நம்மை விடுதலையாக்கும். வார்த்தையானது விடுதலையாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும், ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், என்ன ஆண்டவரே பண்ணணும், நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க உன் கட்டுகளை அவர் அறுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? அறுப்பு மிகுதி வேலையாட்களோ. இது யாரை பார்த்து சொல்றாரு? அவர் சீஷரை பார்த்து சொல்றாரு. அப்போ இன்னைக்கு அறுப்பு மிகுதி. அறுப்பு மிகுதினா என்னது? என்னது அறுப்பு மிகுதி? வேலையாட்கள். அறுப்பு மிகுதினா என்னது கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க பைபிள் எல்லாம் படிக்கிறவங்க தானே? அறுப்பு தெரியும்னா தெரியும் சொல்லணும். தெரியலன்னா பாஸ்டர் தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா நான் நினைக்க மாட்டேன். என்ன பாஸ்டர்மா? சரிங்களா? அறுப்பு மிகுதினா என்ன? சரி, தம்பிட்ட கேட்பேன். அறுப்பு மிகுதினா என்னமா? அருகம்புல்லா? அச்சோ, கை தட்டுங்க ஜோரா உங்களுக்கு. நல்லா தட்டுங்களேன். வா, ஆண்டு உங்க பிள்ளைகளை ஆண்டு வர்த்திக்கப்பட்டுவாருமா. நீ கடன் வாங்காது இருப்பார், மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பார். சபைக்கு நிறைய கொடுக்க போற, நிறைய புதிய புதிய காரியத்தை நீங்க செய்யற அளவுக்கு கருத்து சில வாசல் வழிகளை அவருக்கு திறந்து கொடுக்க போறாரு. அறுப்பு மிகுதினா ஆத்மாக்கள். ஜனங்கள் இந்த உலகத்துல 148 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இந்தியால. இந்த உலகம் முழுதுமாய் 900 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு 2026 ஆண்டுகள் ஆகியும் என் ஜனங்கள் இன்னும் சந்திக்கப்படாம இருக்கிறாங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்போ அந்த வேலையாட்களை நான் யாரை அனுப்புவேன்னு சொல்லி சீஷர்களை பார்த்து கேட்கிறேன். நல்ல கவனிங்க அன்பானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம்,
உன்னை தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ கர்ப்பத்திலே வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு சகோதரியே, உன்னை தாயின் கருவில கர்த்தருடைய தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரி பேர் என்ன பேருமா? எழுதுமா? வினோதா. ஆண்டவர் உன்னை தாயின் கருவிலே உருவாக்கும் என்பதாக உன்னை அறிந்திருக்கிற தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இனி தீங்கை காணாதிருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நீ முன்னிலைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் உன் நடுவிலே உன் குடும்பத்திலே புதிய காரியத்தை அவர் செய்வேன், அது இப்பொழுதே தோணும் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கவனிங்க எனக்கு அன்பான உட்கார்ந்துக்கோங்கம்மா. நீங்க இந்த உலகத்துல 148 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த சின்ன செட்டி கிராமத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? சின்னட்டி கிராமத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க பாஸ்டர்மா? 1000 பேர் கட்டுறதுக்கு மேல இருப்பாங்க. 1000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசல் வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்க போறாரு. 1000 பேர் உட்கார அளவுக்கு ஒரு சபை நடத்தக்கூடிய திராணிய கர்த்தர். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இங்க இருக்கிறவங்களே இருந்தா போதுமா? இங்க இருக்கிறவங்களே இருந்துட்டு கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு, என் பிள்ளைக்கு என்ன செய்வாரு, நாளைக்கு பிரியாணியா இல்ல தயிர் சாதமா இல்ல லெமன் சாதமா, இல்ல மதியம் போய் இன்னைக்கு எப்பன்னா பிரசங்கம் பண்ணுவார், சீக்கிரம் முடிச்சுட்டு போய் வீட்டுல கறி வாங்கி கறி குழம்பு வைக்கணும். அப்படியா? நாளைய தினத்தை குறிச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. 1000 பேர் அந்த சின்னடி கிராமத்துக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாசல் வழியில திறந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு என்று சொல்லுங்க. நல்ல அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? விரும்புகிறபடி. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்தது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு இந்த சின்னடி கிராமத்துல இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் இயேசுவிடத்துல வரணும். நம்ம ஆண்டவர் உண்மையுள்ள தேவனா இல்லையா? கல்லையும் மண்ணையும் மரத்தையும் நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோமா? அவைகள் கண்கள் இருந்து பார்க்காது, மூக்கு இருந்து முகராது, வாய் இருந்து பேசாது, கை இருந்து தொடாது, கால் இருந்து நடந்து வராது, அது இருக்கிறவர்கள் தானே. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனை ராஜாதி ராஜாவை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம அவரை சிலுவையில சாகடிச்சுட்டே இருக்கிறோம். இன்னும் மரித்த உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜாவை நம்ம இன்னும் சாகடித்துக் கொண்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டுக்கு பிரியமான காரியங்கள் செய்வது கிடையாது. ஒரு சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுயநலமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதே லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9 பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீங்க மனம் திரும்புதல் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதா? மனம் திரும்புதல் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம உண்மையா செய்யறோம் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோமா? யோவான் 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 5:6 வாசிக்கும் போது, ஞானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க அன்பானவர்களே. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன?
மத்திய 28ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 பார்க்கும்படி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உபதேசித்த கட்டளைகளை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நம்ம புறப்பட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறோமா? Jesus is crying. இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, என்றைக்காவது நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, இயேசுவுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கையை நான் முழுமையா கொடுக்க வேண்டும் என்று என்னைக்காவது நினைத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே லௌகீக கவலைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், நாளை நமத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை சிறு பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறாங்க, எத்தனை இன்னைக்கு குடும்பத்துல சமாதானத்தை சத்துரு சீர்கெடுக்கிறாங்க, சமாதானத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அதுக்காக நம்ம என்னைக்காவது ஜெபித்திருக்கிறோமா, பிரயாசப்பட்டிருக்கிறோமா? நான் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல அழுது கொண்டிருக்கிறேன். என் சாட்சிகள்லாம் சொல்றதுக்கு டைமே இருக்காது. என் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். என் கூட பிறந்தது 6 பெண் பிள்ளைங்க, நான் ஒரு பையன். 7 பேர் எங்க வீட்டுல. 6 பெத்த ஆண்டி அரசன் சொல்லுவாங்கல்ல, பழமொழி உண்டு இல்ல? அது தெரியாது உங்களுக்கு? 6 பெத்த ஆண்டி அரசன் சொல்லி ஒரு பழமொழி உண்டு. 6 பெண் பிள்ளைக்கு நான் ஒரு பையன். 5 அக்கா எனக்கு. 6வது பெண் பிள்ளையா இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா கண்ட மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு என்ன சாகடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. 5 பெண் குழந்தை, 6வது பெண் குழந்தையா இருக்கும் சொல்லி எங்க அம்மா என்னெல்லாமோ மாத்திரையை போட்டு சாகடிக்கலான்னு பார்த்துட்டாங்க. கடைசியில பார்த்தா ஆண் பிள்ளை. எரேமியா 1:5 சொல்லுது, என் தாயின் கருவிலே உருவாகும் என்பதாக கர்த்தரை அறிந்திருக்கிறார். அது 7 வயசு வரைக்கும் ரத்தமா அறுத்து அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதனுடைய விளைவு தான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த கண்ணாடியை நான் போட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை நான் வந்துட்டு இருக்கும் போது எங்க அப்பா மெஜர் கோர்ட்ஸ்ல வேலை பார்த்தாங்க. அப்ப வேலை ரொம்ப கஷ்டம். தூத்துக்குடி மாவட்டத்துல எங்க வீட்டுல 7 பேர், 2 பேர் அம்மா பசங்க, 9 பேர் வீட்டுல கஞ்சி குடிக்கணும், சாப்பிடணும். 50 பைசாக்கு ஊறுவா வாங்குவேன். 50 பைசாக்கு ஊறுவா வாங்கி எங்க வீட்டுல 9 பேர் கஞ்சி குடிச்ச நாட்கள் உண்டு. இப்ப 50 பைசாக்கு ஊறுவா வாங்க முடியுமா? அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன். தூத்துக்குடியில பேக்கரியில மேனேஜரா இருந்தேன், சாந்தி பேக்கரியில. அப்புறம் ஆட்டோ டிரைவரா இருந்தேன். 2005 ஒரு காரணமாக புலிக்குள்ள விட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு. புலிக்குள்ள என்ன புரியுதா உங்களுக்கு? வாலிப நாட்கள்ல நம்ம எல்லாரும் புலிக்குள்ள விழுந்துருவோங்க. அப்படி விழுந்தவங்களா கைத்துக்குமா போகும்? அதுதான் சொல்றேன். தெரியாதனமா போய் குழிக்குள்ளே விழுந்துட்டாங்க. வாலிப நாட்களுடைய மயக்கம். Man proposes, God disposes. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபிப்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு என்ன தேவைன்றதை அறிந்திருக்கிறார். எந்த நேரத்துல உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை கொடுக்கணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எந்த நேரத்துல உனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய மகிழ கத்தனோட கொடுக்கணும்னு அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிற தேவன் நம்ம ஆண்டவர். நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா உங்க வாழ்க்கையில கத்த செய்ய போகிறாருமா. எபேசியர் 3:20 சொல்லுது, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக மிக அதிகமாக இனி உன் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று கத்த சொல்கிறார். நம்ம அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி 2005 பிசினஸ் காரணமாக நான் சென்னைக்கு போய் அப்புறம் ஒரு டிராவல்ஸ்ல வேலை பார்த்தேன். அப்புறம் திருப்பி டிராவல்ஸ் வாங்கி என்னுடைய முதல் கார் அம்பாஸ்டர் எஸ்எஸ் கிராண்ட், முதல் கார் ஆசைப்பட்டு வாங்கின கார் என் கல்யாணத்துக்கு முன்பதாக ஆக்சிடென்ட் ஆகி ஆண்டவருடைய சித்தம் இல்லாம அந்த குழிக்குள்ள விழுந்து, புரிஞ்சுச்சப்ப உங்களுக்கு? ஆண்டவருடைய சித்தம் இல்லாம குழிக்குள்ள விழுந்துட்டேன். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நமக்கு சுத்தமானதா, என் வாழ்க்கை துணை நமக்கு சரியானதா அப்படின்னு சொல்லி விழுந்து எங்க வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து பல விதமான போராட்டங்கள், தடை. ஆனா இப்போ நான் ஆண்டவர்கிட்ட நம்மள காலத்து டேடியை மன்னிச்சிருக்காண்டவரே, டேடியை மன்னிச்சிருக்கப்பான்னு சொல்லி 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 இந்த கருவை காத்து எனக்கு கொடுத்தாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப நொறுக்கப்பட்ட அன்பானவர்களே, ஒரு அப்பளத்திட்டு நொறுக்குனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இன்னைக்கு எனக்கு ஊழியக்காரங்களுக்கு தான் அவ்வளவு ஒரு பத்திரம் போராட்டம்.
அந்த நிந்தைகள் மத்தியில, அவமானங்கள் பத்தியில என் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், என் வாழ்க்கையை நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், என் விசுவாசத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், நான் அவர் மேலே நம்பிக்கையா இருந்ததுனால இன்னைக்கு உங்களோட கூட நான் ஆண்டுடைய வார்த்தை சுமந்து வந்திருக்கிறேன். யோபுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உத்தரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்த போதும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருந்தான். யோபு 13:15 பார்க்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக நான் ரூபகாரம் பண்ணுவேன் என்று யோபு பக்தன் சொன்னான். எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள் வந்த போதும் நான் மற்றவங்க இடத்துல போய் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுனா ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னா, ஆண்டவரிடம் பதில் கொடுக்கல, ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, நான் கரெக்டா சபைக்கு வரேன், நான் கரெக்டா தசமபாகம் கொடுக்கிறேன், கரெக்டா நான் காணிக்கை கொடுக்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கை ஒண்ணுமே செய்யல, நான் ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியும், ஆண்டவர் என் வாழ்க்கையை எனக்கு அற்புதம் செய்யல, நான் மற்றவங்களுக்கு போய் எப்படி இயேசுவை அன்பை சொல்லுவேன். இப்படிதான் நம்ம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதானே? நன்மை செய்தாலும் செய்யட்டாலும் ஆண்டவருக்கு நீங்க அவருடைய ஊழியத்தை செய்து ஆகணும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது, ஏன் என் பிள்ளைகளுடைய காரியங்கள், மற்ற காரியங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை உங்களை எழுதிட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? எனக்காவது எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க, வெட்கப்படக்கூடாது. எஸ் அது உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நோட் பண்ணிக்கோங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். எதுக்காக வாசிக்க சொல்றேன்னா, சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும் போது அது உங்கள் விடுதலையாக்குகிறதாக இருக்கிறது. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றின் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற உன் தேவனுடைய செயல்களை நீ அறியா. நல்ல கவனிங்க. ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியாதிருக்கிறது போலவே, நம்ம அம்மா வயிற்றுல நம்ம உருவாகும் போது நம்முடைய போனுடைய கிரியேஷன் கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டரால கூட குழந்தைகள் உருவாகுது இல்லையா, உருவாகும் போது அந்த போனுடைய கிரியேஷன், அந்த போன் உருவாகுற விதத்தை டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதே போல லாஸ்ட் வாக்கியத்துல எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவனுடைய செயல்களை நீ அறியா. அப்ப ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியும். அப்ப என் வாழ்க்கையில அனுமதிக்கிற நன்மை தீமையான காரியத்துக்கு ஆண்டவரே உனக்கு நன்றின்னு சொல்லி நீங்க வாழ பழக போகும்போது அன்று வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லுவாரு, இந்த பையன் வேண்டாம்னு சொல்லுவாரு. அதுல பிடிவாதமா பிடிச்சு பிடிமரத்துல ஏறி நிக்க கூடாது. அப்ப நீங்க உருவாக்குறதுக்கு முன்பதாகவே ஒரு ஆண் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே அவருக்கு துணை ஆண்டவர் ஏற்படுத்தி தான் அமைத்திருந்தார். நல்ல கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. அப்போ நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் வாழ்க்கையில் அன்று செய்ய முடியும். அப்போ அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அறுப்பு மிகுதிப்பா, வேலையாட்களும் கொஞ்சம். இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்தல்ல, நான் உன்னை ரசித்தல்ல, நீ எனக்காக என்ன செய்தாய், அதுதான் நீங்க செய்தி. ஏதோ அந்த கிராமத்துல அப்படியே வந்து அவங்களுடைய வார்த்தை கேட்டோம், அப்படி அல்ல எனக்கு அன்பானவர்களே. புதிய ஆத்துமாக்களை ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாக்களாக நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னேன்னு சொல்றவங்க இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னேன்னு சொல்றவங்க கரண்ட்ல உயர்த்துக்க பார்ப்போம். இன்னைக்கு காலையில சுவிசேஷம் சொன்னவங்கன்னு சொல்றவங்க, நேரத்தை சொன்னவங்க, போன மாசம் சொன்னவங்க, நீங்க எப்ப சொன்னீங்கம்மா? பரவாயில்ல, சொல்லுவோம் மானம் காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, சபைக்கு நல்ல ஒரு மானத்தை காப்பாத்திட்டீங்க, கடவுள் உங்களை வர்த்திக்க பண்ணுவாருமா. ஆண்டவருடைய சொல்லணும். போற நல்லா இயேசு உங்களை நேசிக்கிறாங்க, இயேசு நல்ல உலகத்துல அறுப்பு மிகுதி 148 கோடி இந்திய ஜனங்கள் இருக்கிறாங்க. கற்பாங்க. என்னால ஒரு நாளுக்கு விசேஷம் சொன்னால் இருக்க முடியாது. எத்தனை வாலிப பிள்ளைங்க பார்க்கல பீச்லயும், எத்தனை வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு தன் வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை வாலிப பிள்ளைங்க தன் வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா?
எத்தனை பேருடைய வீட்டுல சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை கிராமத்துல தன் கணவனை இழந்து தன் பிள்ளைகளை குறித்து தன் தாய் படுகிற அந்த வேதனையை நிந்தனையை யாராலும் அறிய முடியுமா? எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தைக்காக எனக்கு ஏற்கிறாங்க தெரியுமா? கிராமங்கள்ல போய் இயேசு பத்தி சொல்லும் போது நிறைய பேர் ஜெப குறிப்பு எழுதிட்டு வருவாங்க. ஐயா, இது ஜெப குறிப்புக்காக வருவாங்க. ஆனா எனக்கு வரவங்களுக்குள்ள ஒரு நாள் ஜெப குறிப்பை கையில கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சொல்றதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற காரியத்தை எக்ஸாக்டா தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? என் அன்பு தாய், என் அன்பு சகோதரி, இனி சும்மா இருக்கிற காலம் அல்ல. ஜீசஸ் இஸ் பிரைட். இயேசு அழுது கொண்டிருக்கிறார். இயேசு அழுது கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்காக நான் அடிக்கப்பட்டேனே, பிதாவானவர் சொந்த குமாரன் என்று பாராமல் தன் குமாரனை நமக்கு கொடுத்தாரே. சொந்த குமாரன் என்று பாராமல் தன் குமாரனை நமக்காக கொடுத்தாரே. அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது எனக்கு அன்பானவர்களே. அவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எழுப்புதல் சபையின் மூலியமாய் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல சபையிலே இன்னைக்கு எழுப்புதலுக்காக நம்ம ஒவ்வொருவரும் பயன்படுத்தப்படுகிறோமா என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அநேக ஜனங்கள் அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சபையிலே சேர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்களா? ஆண்டவரை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு இன்னைக்கு மிராக்கிள் மேனா பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசுவினிடத்துல வந்தா வீடு கிடைக்கும், இயேசுவினிடத்துல வந்தா தங்கம் கிடைக்கும், இயேசுவினிடத்துல வந்தா லேண்ட் கிடைக்கும், இயேசுவினிடத்துல வந்தா இவ்வளவு பணம் கிடைக்கும். இப்படி சொல்லி பல செழிப்பின் உபதேசங்களை பார்த்து கொண்டிருக்கிற அவர்களிலே நாம் இருக்கிறோம். இயேசு இந்த பூமியில் எதற்காக வந்தார்? 2026 ஆண்டுகள் ஆகியும் என் ஜனங்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்களே. ஏசாயா 9:2 சொல்லுது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு அந்த வெளிச்சம் எங்க? அந்த வெளிச்சத்தை நம்ம எங்க காண்பிக்க முடிகிறது? எத்தனை ஆத்மாக்கள் இன்னைக்கு இருளுக்குள்ள இருக்கிறாங்க? எத்தனை ஆத்மாக்கள் இன்னைக்கு அப்படி இருளான வாழ்க்கைக்குள்ள தன்னுடைய பாவங்களை அவங்க மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய காரியங்கள் சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நாங்க MFO மீடியான்னு சொல்லி வச்சிருக்கிறோம். யூடியூப்ல போயிட்டு MFO மீடியான்னு போட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ப்ரோக்ராம் வரும். நான் போயிட்டு தனிப்பட்ட விதத்துல சிங்கிள் போல்ட் மினிஸ்ட்ரி தனிநபர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். உள்ள போய் ஒவ்வொரு நபரையும் பார்த்து நான் சுவிசேஷம் சொல்லுவேன். ஒரு முறை நான் சென்னையில பார்க்கல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக 3 மணிக்கு நான் போயிட்டு கொண்டிருக்கும் போது உள்ள போனா என் உள்ளம் உடைக்கப்பட்டது. என் உள்ளம் உடைக்கப்பட்டது. என் பிள்ளைக்காக நான் செபிக்கிறேனே, என் பிள்ளையுடைய பாதுகாப்புக்காக நான் செபிக்கிறேனே, மற்றவர்களுக்காக நான் செபிக்கிறேனா, மற்றவர்களுக்கு இயேசுவுடைய அன்பை நான் சொல்லுகிறேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திருமணத்திற்கு பிறகு அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு அப்புறம் நடக்க வேண்டிய 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய அந்த தாம்பத்திய உறவை இன்னைக்கு அவன் வெளியிறக்கமாய் ஆடைகளை உரிந்து கொண்டு வெளியிறக்கமாய் அதை செய்வதை அவன் உரிந்து கொண்டு வெளியிறக்கமாய் நடப்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அவலட்சணமான நிலைமை பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, ஒரு கூச்சம் இல்ல. எதனாலே பிசாசனவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகையை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. 2 கொரிந்தியர் 2:10 சொல்லுது, சாத்தானாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் பயங்கரமான இன்டெலிஜென்ட். உங்க பலவீனம் என்ன என்பதை அவன் நல்லா அறிந்திருப்பான். உங்க பலவீனத்துக்கு நீங்க ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. எத்தனை ஆத்துமாக்கள் அடைந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலும். ஒரு மனுஷன் சுகம் கொடுக்க முடியுமா? ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து இது பண்ண முடியுமா? ஒவ்வொரு நாளும் இயேசு அழுது கொண்டிருக்கிறார். இந்த பூமியில எதற்காக நான் வந்தேன்? எதற்காக நான் வந்தேன்? இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாய் நான் வந்தேனே. இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னா கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி கொண்டாடுகிறோம் தெரியுமா?
ஒரு தீபாவளி பண்டிகை போல, ஒரு பொங்கல் பண்டிகை போல, ஒரு புறஜாதி ஜனங்கள் கொண்டாடுகிறது போல நம்மளும் கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகையை ஒரு புத்தாடை வாங்கி நம்ம குடும்பத்துக்குள்ள மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இதை விரும்புவாரா? கிறிஸ்துவின் பிறப்பினாலே இயேசுவின் அன்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். இயேசு எதற்காக வந்தார்? நான் மீட்டெடுத்தேன் என் பிள்ளைகளை. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவன் சொல்றான் உலகம் அழியும் போது 2000 இருந்து சொல்லிட்டு இருக்கிறான். சொல்றாங்கல்ல, உலகம் அழிய மாட்டேங்குதேன்னு சொல்லி கிண்டல் பண்றான். அவர் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். என அன்பானவர்களே, ஒரு ஆத்மா கெட்டு போக கூடாது, ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவர் இதயத்துக்குள்ள கலங்கி கொண்டிருக்கிறார். அவர் நீடிய பொறுமையோடு கூட இந்த உலகத்திலே அவர் இருக்கிறார். மத்தேயு 24:14 சொல்லுது, இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்குள்ள சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும். நான் ஏன் உங்க சவுண்டா பேசுறேன்னா, தெருவுல போறாங்க, நம்ம பார்த்துட்டு போறாங்க, இப்போ கேட்கணும். இனி பயந்த காலங்கள் போதும், இனி பயந்த காலங்கள் போதும். ஏன் குரலை உயர்த்தி பேசுகிறேன்னு சொன்னா, அப்படியே ரோட்ல போற ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கட்டுமே என்று சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப எல்லாம் திரும்பி பார்த்துட்டு போறாங்க. இனி சும்மா இருக்கிற காலம் அல்ல. பரிசுத்த வேதாகமத்தை கிழிக்கிறாங்க, டாக்ஸ் கொடுக்கப்பட கிழிக்கிறாங்க. இப்படி பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் போதும். சீவன் பரவலமே, நீ எழும்பு, எழும்பி பிரகாசி. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பு மகா. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீ ஆண்டவருக்காக நீ வைராக்கியமாய் எழும்பு. சிரிக்கிற காலம் அல்ல. இயேசுவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணி. இயேசுவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து உன்னை போல வயதுடையவர்களுக்காக இயேசுவினுடைய அன்பை, நீ ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவி. சங்கீதம் 96:2 சொல்லுது, கர்த்தரை பாடி ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் சுவிசேஷமாய், அவருடைய ரட்சிப்பை நீ சுவிசேஷமாய் அறிவி. இது உண்மையில் விழுந்த கடமை. 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கிறோம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷனும்னா யார் சொல்லுது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜானங்களையும் குறிக்கிறது. மத்தேயு 24:14 இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எடுத்து வாசிப்பாங்க. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும். அன்பானவர்களே, இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள, பூலோகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை அறியணும். அப்பதான் பாடு முடிவுக்கு வரும். இல்ல உபத்திரத்தின் காலத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கணும். நம்ம மேல விழுந்த கடமை. நீங்க என்ன படிக்கிறீங்க பிள்ளைங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? 7th. நீங்க 11th. நீங்க எல்லாரும் நீ நாட்கள்ல, நீங்க படிக்கிற நாட்கள்ல, நீங்க ஹையர் செகண்டரி படிச்சாலும் சரி, காலேஜ் படிச்சாலும் சரி, நீங்க இயேசுவை பத்தி உங்க இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உனக்கு நல்ல பாடக்கூடிய ஒரு அனாயிட்டிங்கான ஒரு வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு வீரா கத்தர் உனக்கு மாத்துவார். சரியா? ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் உங்களையும் நடத்துவாரு. இயேசுவினுடைய அன்பை நீங்க சொல்லணும். இந்த இடத்துல அம்மா இல்ல அப்பா இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இந்த இடத்துல அம்மா அப்பா உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்களா? இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? சிறு பிள்ளைங்க, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க யாரு? கரெக்டா உயர்த்துங்க. நீங்க நான் கேட்கறதுக்கு அமைதியா இருக்க கூடாது. ஏசப்பா பாக்குறாங்க, போய் சொல்ல கூடாது. மனுஷன் முகத்தை பார்க்கறான், ஆண்டவங்க இதயத்தை பாக்குறாரு. நீங்க என்ன உட்கார்ந்து சிந்திக்கிறீங்க நினைக்கிறீங்கிறது எனக்கு ஆண்டவரோட இடைப்படுவாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவரோட இடைப்படுவாரு. என்ன நீங்க நினைக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பேசுவாரு. இங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க கரத்தை உயர்த்துங்க. ஒண்ணு. அம்மா இல்லாத பிள்ளைங்க. இப்ப நான் கேட்டனா இல்லையா? ஆண்டவர் பாக்குற கீழ்ப்படியணும். சரியா? கேட்கும் போது உடனே ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்பதான் நான் கேட்டேன், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க கையை உயர்த்துங்க. என்ன கையை தூக்கல? இப்ப யாரு இல்ல உங்களுக்கு? அதான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன தமிழ்ல தானே பேசுறேன். நோக்கு புரிஞ்சுதோ இல்லையோ?
அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க கரத்தை உயர்த்துங்க. கரத்தை உயர்த்துடா. கோபம் பேசுற சரியா? ஆண்டு உங்களை அதிகமா நேசிக்கிறார். தாயும் தகப்பனும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். அப்பா இல்லாத பிள்ளைங்க அவர் உங்களுக்கு தகப்பனாக தாயாக இருந்து உங்களுடைய எதிர்காலத்தை அழகா பியூட்டிஃபுல்லா நடத்துவார். சரிங்களா? கவலைப்படாதீங்க. எப்படி ஒரு வயல் நிலத்துல எப்படி ஒரு வயல் நிலத்துல அந்த மழை பெய்யும் போது அந்த வயல் நிலங்கள்ல பார்த்திருக்கிற அந்த மழை துளி பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அந்த வயல் நிலங்கள்ல பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா அவ்வளவு அழகா இருக்கும். அதே போல நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, ஆண்டவருடைய வசனத்துல நீங்க இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக ரம்மியமாக இருக்கும். எப்படி அன்று மோசேயுடைய முகம் பிரகாசித்ததோ, எப்படி அன்று ஸ்தேவனுடைய முகம் பிரகாசித்ததோ, ஆண்டவர் அதே போல அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இப்பவுமே உங்களுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு நிக்க முடியல. உங்க முகம்லாம் பிரகாசிக்குது சகோதரி. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அன்று எதிரிலிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2. அந்த வெளிச்சம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொன்னால், 1000 பேர் சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவினுடைய அன்பை நாளுக்கு நாள் ரட்சிப்பின் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஒவ்வொரு நாள் சபைக்கு வந்துட்டு என்ன நீங்க வார்த்தை சொல்ல போறாங்க? எந்த ஊழியக்காரர் அந்த மீட்டிங்க்கு போலாமா, இந்த மீட்டிங்க்கு போலாமா, அந்த கூடுகைக்கு போலாமா? இயேசு அதெல்லாம் ரொம்ப விரும்புவார் நினைக்கிறீங்களா? இயேசு என்ன விரும்புவார் தெரியுமா? நான் எதுக்காக இந்த பூமியில வந்தேன் என்பதை ஜனங்கள் மறந்து இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பலவிதமான பொருட்கள் இருக்கிறதோ, அதே போல இன்னைக்கு இயேசுவை ஒரு சூப்பர் மார்க்கெட் போல வச்சுட்டோம். இயேசு இடத்துல வந்தா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி இப்படின்னு செழிப்பு பத்தியே பேசிட்டோம். என்றைக்கா இயேசு இடத்துல வந்தா ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறோமா? இயேசு இடத்துல வந்தா ஆசீர்வாதம், அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறோமா? இயேசு இடத்துல வந்தா சாட்சி உள்ளவர் கிருபையோடு நம்ம வாழும் என்று சொல்லியிருக்கிறோமா? எதற்காக நீ அழைக்கப்பட்டாய்? எதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய்? கர்த்தருடைய தாயின் கருவிலே முன்மொழிந்திருக்கிறாரே. தம்பி என்ன பண்றீங்க தம்பி? நீங்க காலேஜ்ல ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க. சரியா? நாளைக்கு போய் முடியெல்லாம் வெட்டிடணும். இதே தலையில கவுத்தி விட்ட மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? என் பிள்ளையா சொல்றேன். நாளைக்கு போய் முடிய வெட்டிடணும். இங்க பாருங்க, வெட்டிட்டீங்கன்னா 1000 பொண்ணு ஒண்ணு வந்து பார்க்கும். 1000 பொண்ணு உன்னை தேடி வரும். இங்க பாரு, இப்ப உன்னை வராது, 1000 பொண்ணை தேடி வரும். அன்னைக்கு ஒருத்தன் ரொம்ப தலை ஏதோ ஒரு தேங்காய் சரக்க மாதிரி வச்சிருந்தாங்க, அவனை காணுங்க, இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறானேன்னு சொல்லி. நான் ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சியா வாழணும். பரிசுத்த வேதாகமத்துல இருக்குது. புரியுதா? அதனால சபைக்கு வரும்போது நிறைய காரியங்கள் சீக்கிரமா வரணும். சபைக்கு 9 மணி, எத்தனை மணிக்கு ஆரம்பிந்த பசங்கமா? 10 மணிக்கு. நீங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? 10 மணிக்கு. 10 மணிக்கு வந்துடணும். புதிய ஆத்மாவை கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா ஆண்டவர் அடிப்பாரு. இனி சும்மா இருக்கிற காலம் இல்ல. 10 மணிக்கு ட்ரெயின், நீ 10:15 போவியா? 10:30 மணிக்கு போவியா? ஒழுங்கின்மை. ஆண்டு சமூகத்தில் பயம் இல்ல. ஒரு ஃபிளைட் பிடிக்க போறாங்க 10 மணினா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும் உள்ள. 10 மணி சபைனா நம்ம பாஸ்டர்மா தானே பாத்துக்கலாம், நம்ம பாஸ்டர் தானே பாத்துக்கலாம். எங்க ஒரு ஊழியக்காரர் கணிந்து சொல்லிட்டு அந்த சபைக்கு வர போகுது, யாருக்கு நஷ்டம்? கவனமா இருங்கள். ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பார்மா தம்பி. நல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் உன்னுடைய லைஃப் உனக்குள்ள வந்துடும். கடவுள் உன் நிமித்தமா ரொம்ப கர்த்தர் உயர்த்துவார். உபாகமம் 28:14 ஆண்டு கொடுத்த வார்த்தை உனக்கு நான் சொல்றேன். கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். உன் நிமித்தமாய் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54:3. உன் பேர் என்ன? அவனதான் சொல்ல சாம் தீபக். கர்த்தர் உன்னை வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருங்கும்படியாக உன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார்.
நீ கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சுவிசேஷமாய் நீ அறிவிக்கணும். நீ என்ன பண்ணினாலும் எனக்கு அப்பப்போ ஞாபகம் மறந்து வந்துடும். நீ என்ன படிக்கிற? காலேஜ் படிக்கிற. தெளிவா இருக்கணும்னு பாக்குறேன். அதனால காலேஜ்ல போயிட்டு பண்ணக்கூடாது. மச்சி மச்சி இது என்ன இது தெரியுமா, நாளைக்கு அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்தை பேசக்கூடாது. புரியுதா? நான் சினிமா துறையில இருந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சொல்ல மறந்துட்டேன். படத்துல இன்ஸ்பெக்டரா இருந்தேன், நடிச்சேன், டாக்டரா நடிச்சேன், வில்லனா இருந்தேன். அதெல்லாம் சொல்லல, சாட்சியோட எப்படி உள்ள அப்படி வந்துட்டேன் மிக்சிங்ல. படத்துல இன்ஸ்பெக்டரா நடிச்சேன், டாக்டரா இருந்தேன், வில்லன் கேரக்டர் பண்ணேன். அப்படி கூட தம்பி இருந்தான், அது கூட முடி வச்சுட்டு பயங்கரமா இருந்தான். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து கூட வந்திருந்தான். அப்படிலாம் தெரியல, கடவுள் என்னை பிரித்து எடுத்தான். Man proposes, God disposes. இமாம் அண்ணாச்சி யாரும் உங்களுக்கு தெரியும்? இமாம் அண்ணாச்சி சொல்லுங்க. இமாம் அண்ணாச்சி நானும் ஒரே சர்க்கிள். அவர் நீங்க உலக பிரகாரமா போயிட்டாரு. சொல்லுங்கண்ணே, உலக பிரகாரமா போயிட்டாரு, சொல்லிக்கிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நான் இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நடிகர் விஜய் ஆட்சி எங்களுக்கு சொந்தம். நடிகர் விஜய் அவங்க ஆட்சி, அவங்க அப்பாக்கு அம்மா, அவங்க எங்களுக்கு தூரத்து ரிலேஷன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ரூபாய் 28 கர்த்தருடைய வாழாக்காமல் கிடையாது. அப்ப நான் சினிமா துறையில வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்பிங் மைண்ட் எனக்கு உண்டு. Man proposes, God disposes. ஆண்டவர் தாயின் கருவிலே பிரித்து எடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ நாட்கள் அழுது இருக்கிறேன் தெரியுமா? எத்தனையோ நாட்கள் அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, தகுதியில்லாத என்ன போய் இந்த வார்த்தை கொடுத்துட்டீங்களே ராஜா, நான் கொஞ்சம் கூட தகுதி கிடையாது ஆண்டவரே, என்னை நம்பி கொடுத்துருக்கேன். எத்தனை முறை எவ்வளவு நேரம் அழுது இருக்க தெரியுமா எனக்கு அன்பானவர்களே? ஏன் தெரியுமா? ஆத்தும பாரம். மோசே போல திரைப்படம் நிற்பதற்கு ஒருவனுடைய ஆத்தும பாரம் என்னை நெருக்கி ஏறுகிறது. இத்தனை நாட்கள் உடைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரை கேட்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எவ்ரிடே ப்ளீஸ் மீ லார்ட், எவ்ரிடே யூஸ் மீ லார்ட். என்னை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி அழுது கொண்டிருக்கேன். நான் மறைக்கிறதுக்குள்ள என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கணும்னு விரும்புறேன். அப்படித்தானே? மறைக்கிறதுக்குள்ள என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் பணம் இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்படித்தானே பிரதர்? இல்ல, அதுக்கு பதிலாக 1 கோடி ஆத்துமாக்களை தாங்க ராஜான்னு சொல்லி கரங்களை அழுகே சொல்லாமா? 1 கோடி ஆத்துமாக்களை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? அப்ப ஒரு நாள் இந்த பூமியில நம்ம இந்த பூமியை விட்டு கடந்து போயிடுவோம். எப்படி மனிதன் பிறக்கும்போது நிர்வாணியாய் பிறந்தானோ, மண்ணில் இருந்து பிறந்தானோ, அதே போல ஒரு நாள் இந்த உலகத்தை விட நாம கடந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம். நிர்வாணமா நிர்வாணமா போயிடுவோம். எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, ஏசப்பா ஒரு நாள் நியாயத்திற்கு வரும்போது, நீ எனக்காக என்ன செய்தாய்? ஐயா, நான் சர்ச்சைக்கு நல்ல காணிக்கை கொடுத்தேன். ஐயா, நான் தசமபாக கொடுத்தேன். ஐயா, நான் இவங்களுக்கு சாப்பாடு போட்டேன், 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேன். இதெல்லாம் செகண்டரி தான். எனக்கு அன்பானவர்களே, எனக்காக நீ என்ன செய்தாய்? என் அன்பு பிள்ளையே, என் அன்பு சகோதரி, என் அன்பு தாயை, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று அழுது கொண்டிருக்கிறார். அதைத்தான் கேட்பார். எவ்வளவு அர்த்தமாக இருக்காங்க தெரியுமா? தேசத்துல எங்க பார்த்தாலும் விற்கிறது, தேசத்துல எங்க பார்த்தாலும் அறியாத ஜனங்கள், சத்தியத்தை அறியக்கூடாதபடி அவங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். எப்ப அறிவாங்க? நம்ம ஆண்டவர் எப்ப அறிவாங்க? கல்லையும் மண்ணையும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறாங்களே, என் ஜனங்கள் இருளுக்குள்ள இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் யாரு மீட்டு எடுப்பாங்க? எனக்கு அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, நீங்க அவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? செய்வீங்களா? அவங்களுக்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவரே என்னிடத்து பயன்படுத்துங்கப்பா. இன்னைக்கு நீங்க செய்யலன்னா ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. தாயின் கருவில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்குறிந்திருப்பாரு. நீ செய்யலன்னா இன்னொரு திட்டம் கொடுத்துருவாரு. அவருடைய அன்பு வெளிப்படிக்க முடியாதது. உன் வீட்டுல வைரமும் கோமதக்கல்லும் டைமண்டும் எத்தனை விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு ஈடு இணை ஆகாது. அவருடைய வார்த்தைக்கு ஈடு இணை ஆகாது. அவருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. எப்பேற்பட்ட கண்மலை நுழைக்கக்கூடிய சமவெட்டியா இருக்கிறது. எதிரே புஸ்தகத்திலே பார்க்கிறோம். நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி உடைக்கிறவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுவேன்ப்பா. இயேசுவோட அன்பை சொல்லுவேன். இந்த உலகத்துல திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. என்னுடைய சாட்சிகளாம் நிறைய சொல்ல முடியும். நிறைய கிராமத்துல போகும்போது நிறைய ஜனங்கள்
அவங்க வேதனைப்படுவாங்க, அழுவாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க வார்த்தை கேட்க கூடாதபடி எதிராளியை பிசாசானவன் அவங்க கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். பெரிய வெளிச்சம் ஏசாயா 9:2 பார்க்கிறோம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இன்னைக்கு இருளுக்குள்ளதான் அந்த பூமி இருக்குது. கவனமா இருங்கள். எபேசியர் 5:13 நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறேன். தம்பி தங்கையே, இயேசுவுக்காக நீ எழும்புவாயா? இயேசுவுக்காக எழும்புவாயா? பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே சாட்சி. எதிர்ப்புடைய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. நீ எந்த இடத்துல போய் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு, எந்த சபைக்கு போய் அந்த நிகழ்ச்சியில கேட்டாலும் நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனி உடையவனாய் நீ வாழணும். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். என் வேலைக்காக நான் யாரை அனுப்புவேன்? அன்பு சகோதரன், நீங்க ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிங்க. ஏசாயா 60:1-7 வரைக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்றேன், ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற 2027 ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஆண்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நான் மறந்துடுவேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2027 பிப்ரவரிக்குள்ளே, இப்ப மார்ச் பறந்துட்டு, அதுக்குள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில வாசல் வழிகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில திறந்து கொடுப்பார். நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசி. ஒளி உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்களும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அற்பமாய் பார்க்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துவார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கல்லாயிச்சு என்று சொல்லப்படக்கூடிய நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையை நீ நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படி நீங்க ஒருவேளை நீங்க உங்க இதயத்துக்குள்ள நினைத்து கொண்டு இருக்கலாம். வயது வித்தியாசம் கிடையாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஐயா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். பேசுவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சில காரியங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒரு மனுஷன் முகத்தை பார்த்து நடப்பது போல அல்ல. ஒரு மனுஷன் நம்ம இடத்துல என்ன இருக்கு, நம்ம முகத்தை பார்த்து, நம்முடைய உடையை பார்த்து, நம்முடைய வெளியரங்கமான அழகை பார்த்து ஒரு மனிதனுடைய பேசுவது வழக்கம். ஆனா ஆண்டவர் எந்தவித எதிர்பார்ப்பின்றி அவர் நம்மளோடு கூட அவர் உறவாடுவதற்கு தயாரா இருக்கிறார். அவருடைய அன்பை பரிமாறுவதற்கு தயாரா இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரி. இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இயேசுவை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. இயேசு ஒரு மனிதனுடைய அழகை பார்த்தோ, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை பார்த்தோ அவர் தேடி வரவில்லை. அவருடைய ரட்சிப்பதற்காக, பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவருக்காக நான் வாழ்கிற அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். சபையினி பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபையிலே அனுதினமும் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நீங்க சும்மா இருக்கிற காலம் அல்ல. இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு நீங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு சொல்லும் போது கேட்கிறவன் கேட்கட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். இயேசு எனக்கு யாரும் தெரியாதுன்னு ஒருவரும் தப்பிக்க முடியாது. அது ஹிந்துவா இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் சகோதரனா இருந்தாலும் சரி, நம் ஆண்டவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாய் இதோ மரித்தேன், ஆனாலும் சதாகாலமும் உயிரோடு இருக்கிற ராஜாதி ராஜாவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். நான் சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிக்கிற ஒரு சீக்கிரத்தை, இன்னையிலிருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. உங்களுடைய சுயநல ஜெபத்தை தேவன் அனுமதிக்கிறார்.
நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிங்க. சகோதரி, நீங்க அவங்களுக்காக, அன்பு மகள் இந்த பிள்ளைக்காக மாறி மாறி நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க, பக்கத்துல இருக்கிற சபைக்காக ஜெபிங்க, பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நான் சொல்றேன், ஒரு பாலை தூக்கி நீங்க போடுறீங்க, திருப்பி அந்த பால் ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். அதே போல நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது வந்து தங்கும். ஒரு வித்தியாசமாய் வாழ பழகிக்கிடணும். நீங்க இயேசுவுக்காக வயராய்க்கமாய் நீங்க எழும்புங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். உங்க ஒவ்வொருவரையும் 1000 பேருக்கும் 10000 பேருக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். தம்பி, உங்க பேர் தம்பி, இவங்க பசங்க, கர்த்தர் உங்களுக்கு யோசுவாவை போல, யோசுவாவை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினது போல கர்த்தர் இனி வருகிற நாட்கள் உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அநேக தாளந்துகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. தைரியமாய் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரியை கர்த்தர் கொடுத்து வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்க கொம்பை உயர்த்துவார். பல மொழிகளில பண்ணக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அநேக நாடுகளுக்கு, தேசங்களுக்கு கர்த்தர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் மடியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுக்கலாமா? எழுந்திருக்கலாமா? ஆண்டவரே, நீங்க இந்த பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல வந்தீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கிறீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொல்லிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க ஏதோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு 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 எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி இப்படி நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்றவங்க, உண்மையாவே எனக்காகவே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்துங்க. இனி நான் எனக்கல்ல ஆண்டவரே. யோவான் 16:24 சொல்லுது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வீர்கள். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீங்க எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கப்பா. ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் வாயில விரிவாய் திறந்து உண்மையா ஆண்டு உங்களோட பேசினான்னு சொல்றவங்க நல்ல வாயில விரிவா திறந்து கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே அபிஷேகங்கப்பா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சுமந்து செல்லக்கூடிய அந்த கிருபையில தாங்கப்பா. நான் மற்றவங்களிடத்துல எப்படி பேசணும் ஆண்டவரே, எப்படி சமயத்திற்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபையை தாங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இன்னைக்கு இந்த உலகத்துல எங்க கிராமத்தை பேர சொல்லுங்க ஆண்டவரே. இந்த கிராமத்துல, இந்த சின்னடி கிராமத்துல இருக்கிற என் ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, அவர்களும் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமே. ஒப்பு கொடுங்க, ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் உன் அருகிலே நிற்கிறார். அவர் உன்னுடைய அங்கலாய்ப்பை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி அன்று ஆகாருடைய அங்கலாய்ப்பை கண்டாரோ, ஆகார் அவருக்கு ஒரு பெயரிட்டது போல, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டது போல இன்று உன்னை காண்கிற தேவன் அவர் உன் அருகிலே இருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, நான் உன்னை நோக்கி பார்க்கிறேனப்பா. ஆண்டவரே, இன்று இருளில் இருக்கிற ஜனங்கள், எங்க கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டுமே. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பா. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க அன்பை மத்தவங்களுக்கு நான் சுவிசேஷமாய் அறிவிப்பேன். இயேசுவே, உங்களுடைய அன்பை மத்தவங்களுக்கு, உங்க ரட்சிப்பை நான் சுவிசேஷமாய் அறிவிப்பேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆவியின் வரங்களினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். எல்லா வாயில விரிவா திறந்து கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் புரியுங்க. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் மூடி ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுமா, ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவர்கள் தண்ணீரை
இதயத்தை எழுதிட வேண்டும், சதையான இதயத்தை பொருத்திட வேண்டும். சொல்லுமா, ஆண்டவரே இது கல்லான இருதயம் இருக்கவாடா. ஆண்டவரே இப்பொழுது கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றினாண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. கல்லான இதயத்தை எழுதிட வேண்டும், சதையான இதயத்தை பொருத்திட வேண்டும். ஒற்றுமையா கலவையை உலகத்தோடு காத்திரு. கேளுங்க கேளுங்க ருச்சியாகவே கேளுங்க. ஒற்றுமையா அக்கினியை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை துதிங்க துதிங்க. பாட பாட ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி, ஒரு அக்கினி உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க சிரசின் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க சிரசின் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. நீ முதலில் நினைக்க வேண்டாம், கோரமாக சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை, ஒரு புதிய காரியத்தின் மேல நான் செய்வேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் செய்வேன். உன் குடும்பத்திலே, உன் தலைவருடைய வாழ்க்கையிலே, உன் மனைவியுடைய வாழ்க்கையை நான் செய்வேன். நான் கர்த்தராக மாறுவேன் என்று சொல்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு சுவிசேஷ அறிவிக்கக்கூடிய ஒரு புதிய அபிஷேகம். ஆவின் வரங்கள், அக்கினியின் வரங்கள் பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய அன்பின் அபிஷேகம் உன் மேலே, உன் சிரசின் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எலும்புகளிலே, தசைகளிலே, நரம்புகளிலே இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் முகங்கள் முறிக்கப்படுகிறது, உன் கண்கள் அழிக்கப்படுகிறது, உன் முகங்கள் முறிக்கப்படுகிறது, உன் கண்கள் எல்லா பிரியசுடைய மகாதேவின் கண்கள் இப்போது எல்லாம் அழுக்கப்படுகிறது. எல்லா அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. எல்லா கடற்கரையின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது. எல்லா புறநகரத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. எல்லா கடற்கரையின் ஆவிகள் வெளியேறுகிறது. எல்லா கடற்கரையின் ஆவிகள், எல்லா தாழ்வார்களின் ஆவிகள் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது வெளியேறுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை மீன் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேளையிலே உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உடைய வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. நாளுக்கு நாளுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய கிருபையை இங்க இருக்கிற யாவரும் நீர் ஊற்றுவீராகப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய யோபு 5:9 சொல்லப்படுவது போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் பிள்ளையுடைய வாழ்க்கையை செய்ய போவதற்காக நன்றி. பேசுறதற்காக உங்களுக்கு நன்றி. இதை தாழ்த்துக்கிறேன்ப்பா. அடி பிரயோஜனம் உள்ள ஒளி நடையை மறைத்து நீர் வெளிப்படும். எல்லா துதிகர மகிமை புகழும் இப்ப ஒருவருக்கு நான் செலுத்துகிறேன். இயேசு என்ற நாமத்தில் பிதாவே.